Hello friends, welcome to the Quantitative Aptitude series. So நம்ம நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற கான்செப்டோட தியரி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக்லேருந்து வர்ற பேசிக் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே பேசிக்காக இருக்கும் அண்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமுக்கு பொறுத்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட டிஃபிகல்ட்டி மாறும். ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே பேசிக் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். நீங்கள் இப்போ எஸ்எஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஆர் உங்கள் ஜிமேட், ஸோ இட் டிபெண்ட்ஸ். ஸோ உங்கள் மோட்டிவ் என்னங்கிறத பார்த்துட்டு உங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லேருந்து சம்ஸ் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் மோட்டிவ் ஓரியன்டாக போனீங்கன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே நான் இந்தியா பிக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும்னா இந்தியா பிக்ஸ், ஃப்ரெஷர்ஸ் வேர்ல்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் போய் அதுலேயே குவிஸ் மாதிரி இருக்கும். பேசிக்காகவும் கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லை டைமர் கொடுத்து இந்த இத்தனை நிமிஷத்துக்குள்ள இத்தனை கொஸ்டின்ஸ் அப்படின்னு டெஸ்ட் டைப்ஸ் கொஸ்டின்ஸாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் கொஸ்டின்ஸ், அரித்மெட்டிக் ஆப்டிடியூட், வெர்பல் ரீசனிங், எனிதிங் ரிலேட்டட் டு யுவர் பிளேஸ்மெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே அந்தந்த வெப்சைட்ஸில் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற வெப்சைட் இந்தியா பிக்ஸ். இந்த கொஸ்டின்ஸும் நான் இந்தியா பிக்ஸில் தான் எடுத்திருக்கேன். நம்பர் சிஸ்டமில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? பேசிக் கான்செப்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், டிவிசிபிலிட்டி டெஸ்ட், 1 to 20 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்த்துருக்கோம். சைக்ளிசிட்டிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். ஸோ இந்த கொஸ்டின்ஸில் எல்லாமே மிக்ஸ்டப்பாக இருக்கும். லெட்ஸ் கோ அண்ட் சி ஈச் ஒன் ஆஃப் தம். ஒரு சின்ன நம்ம பார்த்த கான்செப்ட்ஸோட ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இதை எடுத்துக்கோங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர்? கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸில் எது ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் 31, 61, 71 and 91. ஸோ பேசிக்காகவே நம்ம 1 to 100 இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ அதனாலே நம்ம ஒரு கிளான்ஸில் இது சொல்லிடலாம், இது எது ப்ரைம் நம்பர் எது ப்ரைம் நம்பர் இல்லை அப்படின்னு. பட் இன்கேஸ் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து டிவிசிபிலிட்டி டெஸ்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ரைம் நம்பர்னா என்ன நம்ம பார்த்தோம்? ப்ரைம் நம்பர் இஸ் அ நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை இட் செல்ஃப் அண்ட் 1. அந்த நம்பரை 1ஆலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். மற்ற ஏதாவது நம்பர்ஸ் எல்லாம் அதை டிவைட் பண்ண முடிஞ்சதுன்னா, அதுக்கு வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 31. 31 ப்ரைம் நம்பரா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, ரூட் ஆஃப் 31 இஸ் லெஸ் தேன் 6. அதாவது 31ஓட ரூட் 6ங்கிற நம்பரை விட சின்னதாக இருக்கும். நீங்கள் வேணா ஸ்கொயர் பண்ணி இதே நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதணும், 31 less than 36 அப்படின்னு வரும். ஸோ 6க்கு கீழே இருக்கிற ஏதாவது நம்பரால இந்த 31ங்கிற நம்பர் டிவைட் ஆகுமான்னு பாருங்க. டிவைட் ஆச்சுன்னா எக்ஸப்ட் 1, டிவைட் ஆச்சுன்னா இட் இஸ் அ காம்போசிட் நம்பர் அண்ட் நாட் அ ப்ரைம் நம்பர். அப்படி டிவைட் ஆகலைன்னா இது ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ 31 1 விட்டுறலாம். 2ஆல போகுமா? போகாது. டிவிசிபிலிட்டி நமக்கு தெரியும், லாஸ்ட் டிஜிட் இஸ் 1, போகாது. 3ஆல போகுமா? 3 + 1 is 4. 4 is not divisible by 3, so 3ல போகாது. 4ல போகுமா? 31 4 டேபிளில் வருமா? வராது. ஸோ 4 டேபிள்லையும் போகாது. நமக்கு லாஸ்டாக இருக்கிற ஆப்ஷன் 5. 31 5 டேபிளில் போகுமா? அதுவும் போகாது. ஸோ 2ல போகலை, 3ல போகலை, 4ல போகலை, 5ல போகலை. 6 எடுக்க வேண்டிய தேவையில்லைன்னா அது 6ஐ விட சின்னதாக தான் இருக்கு. ஸோ ஹியர் இது எதுலையுமே டிவைட் ஆகாதனால 31 இஸ் அ ப்ரைம் நம்பர். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் 61. ஸோ நான் ரூட் ஆஃப் 61 இஸ் லெஸ் தேன் 8 அப்படின்னு எழுதுறேன். நமக்கு தெரியும் 8 ஸ்கொயர் இஸ் 64. ஸோ 61 64ஓட சின்னது. ஸோ நம்ம 8 கீழே இருக்கிற எல்லா நம்பர்ஸ் எடுத்து அதில் ஏதாவது ஒரு நம்பரில் 61 போகுமான்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 1 விட்டுறலாம். 2ல 61 போகாது. 3ல 6 + 1 is 7, 3ல போகாது. 4ல 61ங்கிறது 4 டேபிளில் வராது, ஸோ 4ல போகாது. 5ல போகுமா? 1ல முடியுது. 5ல போகணும்னா 0ல முடியணும், இல்லை 5ல முடியணும், ஸோ 5ல போகாது. 6 டேபிளில் போகுமா? 6 times 60 நமக்கு தெரியும், ஸோ 61 கண்டிப்பாக போகாது. 7ல போகுமா? 7 9s 63, 61 வரல, 61 7லேயும் போகாது. 8ல போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா 8ஐ விட சின்ன நம்பராக தான் இருக்கணும். ஸோ 2ல போகலை, 3ல போகலை, 4ல போகலை, 5ல போகலை, 6ல போகலை, 7ல போகலை, எதுலையுமே போகாதனால this is also a prime number. Next we move on to the number 71. So 8 square 64, 9 square is 81. So இதுக்கு 9 பார்க்கலாம். Root of 71 is less than 9.
ஸோ இந்த ரிலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இந்த நம்பரோட நியரஸ்ட் ஸ்கொயர், அதை விட கிரேட்டர் நம்பராக இருக்கிற ஸ்கொயர். ஸோ இங்கே 71க்கு அடுத்த கிரேட்டஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 81. 81ஓட ரூட் இஸ் 9. ஸோ 9 எழுதிட்டு 71க்கு ஒரு ரூட் போட்டிருக்கு, அவ்வளோதான் ரிலேஷன். அகெயின் வி அப்ளை த சேம் ரிசல்ட். 2ல போகாது, 7 + 1 is 8. ஸோ 3ல போகாது, 4 டேபிளில் போகாது, 5 டேபிளில் போகாது, 6ல போகாது, 7ல போகாது, 8ல போகாது. இந்த டிவிசிபிலிட்டி ரூல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிறேன். ஸோ அகெயின் இந்த நம்பர் 71 அப்படிங்கிற நம்பர் 2ல போகலை, 3ல போகலை, 4ல போகலை, 5ல போகலை, 6ல போகலை, 7ல போகலை அண்ட் 8ல போகலை. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு 91. ரூட் ஆஃப் 91 இஸ் லெஸ் தேன் 10 நான் சொல்லுவேன். ஏன்னா 91ஓட நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இஸ் 100. 10 times 100. ஸோ 91 நம்ம பார்க்கலாமே. 2ல போகுமா? போகாது. 3ல போகாது. 9 + 1 is 10. So 10 is not a factor of 3. So a multiple of 3. So 3ல போகாது. 4ல வாய்ப்பில்லை, 5ல வாய்ப்பில்லை, 6ல no way, 7ல let's try. 7ஓட divisibility rule ஞாபகம் இருக்கா? Last digit into 2 minus the other number. So இங்க last digit is 1 into 2 is 2. 9 minus 2 is 7. 7ஓட divisibility rule என்ன? லாஸ்ட் நம்பர் இன்டு 2, அதை மிச்சம் இருக்கிற அந்த டிஜிட்ல இருந்து சப்ராக்ட் பண்ணும். அந்த கிடைக்கிற ஆன்சர் 7ஆல் டிவிசிபிளாக இருக்கணும். ஸோ இங்கே 7 கிடைச்சிருக்கு, 7ஆல் டிவிசிபிள். ஸோ ஆர் ஆன்சர் இஸ் 91. ஸோ 91 1ஆல் டிவைட் ஆகுது, 91ஆல் டிவைட் ஆகுது. நம்ம பண்ணுற டெஸ்ட்டில் 7ஆல் டிவைட் ஆகுது. ஸோ அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். இது ஒரு 2 டிஜிட் நம்பர். கொஸ்டினில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, எல்லாமே 2 டிஜிட், ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே தெரியும். பட் இதுவே ஒரு பெரிய நம்பருக்கு வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் லீஸ்ட் நம்பர் ஷுட் பி ஆடட் டு 1056 ஸோ த சம் இஸ் டிவிசிபிள் பை 23? அதாவது 1056 அப்படிங்கிற நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் மொத்தமாக கிடைக்கிற நம்பர் 23ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? 1056 23ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 23 4s are 92, 13 6, 23 5s are 115, 21. நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ரிமைண்டர் இஸ் 21. ஸோ நமக்கு எதால் டிவைட் ஆகணும்? 23ஆல். 23க்கும் 21க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 23 minus 21 is 2. ஸோ 2 அப்படிங்கிற நம்பர் இங்கே 2 ஆட் ஆச்சுன்னா நமக்கு இது பர்ஃபெக்டாக டிவிசிபிள் ஆகிடும். ஸோ 1058 அப்படிங்கிற நம்பர் 23ஆல் கம்ப்ளீட்டாக டிவிசிபிள் ஆகும். 1058ங்கிற நம்பர். So what is the least number to be added to 1056? So 1056 கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 23ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆட் பண்ண வேண்டிய நம்பர் இஸ் 2. ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஒன்றும் இல்லை, நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரிமைண்டருக்கும் நம்மளோட டிவைஸருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை ஆட் பண்ணால் இட் வில் பி கம்ப்ளீட்லி டிவிசிபிள். இதிலேயே வாட் இஸ் த லீஸ்ட் நம்பர் தட் ஷுட் பி சப்ராக்டட் ஃப்ரம் 1056 ஸோ தட் த சம் இஸ் டிவிசிபிள் பை 23 அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 1056 வந்து நம்ம ரிமைண்டராக கிடைச்சிருக்கல நம்பர், அந்த நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த டைப் ஆஃப் சம் நமக்கு நெக்ஸ்ட் பேஜஸில் வருது. ஸோ அதை அங்கே பார்க்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப காமன் அண்ட் பேசிக் டைப் ஆஃப் கொஸ்டின். ஸோ எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னாலும் இந்த மாதிரி ஒரு சம் இருக்க சான்சஸ் ரொம்பவே அதிகம். இந்த நம்பர் கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் அது ஒரு பர்டிகுலர் நம்பரால் டிவைட் ஆகும், இல்லை எந்த நம்பர் சப்ராக்ட் பண்ணால் ஒரு பர்டிகுலர் நம்பரால் டிவைட் ஆகும் அப்படி. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே டிவைட் பண்ணிடுங்க, ரிமைண்டர் பாருங்கள், பேஸ்ட் அப் ஆன் த கொஸ்டின் ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமாங்கிறத பார்த்துக்கோங்க. மூவிங் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following are divisible by 132? ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எந்தெந்த நம்பர் 132ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
நமக்கு 132 டேபிளும் தெரியாது, ஒவ்வொரு நம்பராக உட்காந்து போட்டு பார்க்கறதுக்கு டைமும் கிடையாது. ஸோ நம்ம இந்த பார்ட்டில் டிவிசிபிலிட்டி ரூல் ட்ரை பண்ணுறோம். 132க்கு தான் நம்ம டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டே பார்க்கலையே, அப்புறம் எப்படி ட்ரை பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ஸோ கோ ப்ரைம்ஸ்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 2, 3, 5, 8. இப்போ 6ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்க்கும்போது 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். 12ஓடது பார்க்கும்போது 4ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். அந்த கோப்ரைம் பிரின்சிபலை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 132ஓட கோப்ரைம்ஸ் பார்க்குறதுக்கு லெட் அஸ் ஃபேக்டரைஸ் 132 ஃபர்ஸ்ட். 132 ஃபேக்டரைஸ் பண்ணால் 66 ஒரு டிவைட் பண்ண 33 3 11. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 2 into 2 into 3 into 11 is equal to 132. பட் இதை நம்ம கோப்ரைமாக எழுத முடியாது, ஏன்னா 2 2 இருக்கு, 2 வந்துச்சுன்னா மிச்ச நம்பர்ஸ் கூட இட் won't be a கோப்ரைம். ஸோ இதை நம்ம 4 into 3 into 11 எழுதலாம்ல, 4 into 3 into 11. ஸோ நம்ம பேசிக்காக என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்னா, இதில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நம்பர்ஸும் 4ஆல் டிவைட் ஆகுதா, 3ஆல் டிவைட் ஆகுதா, 11ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். ஏன்னா 132 is equal to 3 into 4 into 11. ஸோ லக்கிலி நமக்கு எல்லாமே சின்ன நம்பராக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் நம்ம டக்கான்னு இந்த 3 நம்பரோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ 264 3ஆல் டிவைட் ஆகுமா? 6 + 4 is 10, 10 + 2 is 12, 12 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3ஆல் டிவைட் ஆகும். 4ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் பார்க்கணும். 64 4 டேபிளில் வரும். ஸோ 264 is divisible by 4 ஆல்சோ. மிச்சம் நமக்கு இருக்கிறது 11ஆல் டிவிசிபிள் ஆகுமா? 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஆட் டிஜிட்ஸ் மைனஸ் ஈவன் டிஜிட். ஆட் டிஜிட் 4 + 2 is 6, 6 - 6 is 0. ஸோ அந்த sum of odd places minus sum of even places equal to 11 or 0 வந்துச்சுன்னா அது 11ஆல் டிவிசிபிலிட்டி ஆகும். ஸோ இங்கே 3ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 4ஆலையும் டிவிசிபிள் ஆகுது, 11ஆலையும் டிவிசிபிள் ஆகுது. ஸோ 264 அப்படிங்கிற நம்பர் 132ஆல் டிவிசிபிள் ஆகும். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் நம்பர் 396. 396 is divisible by 3. 9 + 3 is 12, 12 + 6 is 18. Last 2 digits is 96. அது 4ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 396 நம்பர் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் இஸ் 11. Sum of odd digits is 9. 9 - 9 is 0. ஸோ 11ஓட டிவிசிபிலிட்டி ரூல் படி 11ஆலையும் டிவிசிபிள் ஆகும். ஸோ இங்கே 3ஆல் ஆகுது, 4ஆல் ஆகுது, 11 ஆகுது. 396 is divisible by 132. See, செகண்ட்ஸ் தான் எடுக்குது. இந்த வீடியோவை நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற நம்பருக்கு போட்டு பாருங்கள். முடிச்சிட்டிங்களா? லெட்ஸ் கண்டினியூ டு அதர் நம்பர்ஸ். 462. 3ஓட டிவிசிபிலிட்டிஸ் பார்க்கலாம். 6 + 2 is 8, 8 + 4 is 12. 3க்கு போகும் அஃப்கோர்ஸ். 4ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் 62 4ஆல் போகாது. ஸோ இந்த நம்பர் 132ஆலையும் போகாது. நமக்கு 4, 3, 11 இந்த 3 நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் கூட அது டிவிசிபிள் ஆகலைன்னா 132ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகாது. ஸோ 462 தூக்கியாச்சு. 792. 3க்கு பார்க்கலாம். 9 + 2 is 11, 11 + 7 is 18. 3ஆல் ஆகும். 92. லாஸ்ட் 2 digits is 92. 782ஓட லாஸ்ட் 2 digits is 92. 92 4ஆல் கண்டிப்பாக போகும். ஸோ 782 4ல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஆஃப் 11. ஆட் டிஜிட் சம் ஆஃப் ஆட் டிஜிட்ஸ் 2 + 7 is 9, 9 - 9 is 0. ஸோ அகைன் 11லேயும் போகுது. ஸோ இது 132ஆல் கண்டிப்பாக போகும். 968. 9 + 6 is 15, 15 + 8 is 23. 23 3ஆல் போகுமா? போகாது. 21 தான் 3ஆல் போகும். 23 is not divisible by 3. ஸோ இது 3ஓட டெஸ்ட்லேயே ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ 132ஓட டெஸ்ட்லேயும் ஃபெயில் தான். 2178 அப்படிங்கிற நம்பர் 2 + 1 is 3, 3 + 7 is 10, 10 + 8 is 18. ஸோ 3ல் போகும். 4ஓட டெஸ்ட் பார்க்கலாம். லாஸ்ட் 2 digits is 78. நமக்கு தெரியும் 78 4ல் போகாது. ஸோ திஸ் நம்பர் ஃபெயில்ஸ் அட் த டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஆஃப் 4. ஸோ இது 132ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்லேயும் ஃபெயில் ஆகுது. 5184. ஸோ ஏதாவது ஒன்றில் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம மற்ற நம்பர்ஸோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்க்க வேண்டியது தேவையில்லை. வில் abruptly move on to the next question. 5184. 3ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் பார்க்கலாம். 5 + 1 is 6, 8 + 6 is 14, 14 + 4 is 18. 3ஓட டெஸ்ட் பாஸ் ஆயிடுச்சு. 4ஓட டெஸ்ட் 84. 84 4ஆல் டிவைட் ஆகும். we know.
11 ஓட டெஸ்ட். Sum of odd places 5, sum of even places 8 plus 5 is 13, which is minus 8. So 11 வரல, 11 வரணும் இல்லை 0 வரணும். ஸோ 5184ங்கிற நம்பர் 11ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுச்சு. 6663, 6 plus 3 plus 3 plus 6 is 18. So 3ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ். லாஸ்ட் 2 digits is 36. So 4ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டில் பாஸ். 11ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் 9 minus 9 is 0. So 11ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட்லையும் பாஸ். ஸோ இந்த மொத்த டெஸ்ட்டையும் பாஸ் ஆன நம்பர்ஸ் இஸ் 264, 396, 792 and 66 and 6336. ஸோ டிவிசிபிலிட்டி டெஸ்ட்டில் பெரிய ஒரு நம்பர் கொடுத்தாங்கன்னா பயப்படாதீங்க, அதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, அதோட கோப்ரைம்ஸ் கண்டுபிடிங்க, அண்ட் அதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகுதான்னு பாருங்க, அண்ட் யூ வில் கெட் யுவர் ஆன்சர். ஈஸியாக தான் இருக்கும். பெரிய நம்பர் கொடுத்துட்டு அதோட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் ஒரு ட்ரிக் இல்லாமல் க்ரூட் டிவிஷன் மட்டுமே பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு பெரிய கொஸ்டின் கொடுக்குறாங்கன்னா அதுக்குள்ளே எங்கேயாவது ஒரு சின்ன ட்ரிக் இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட கொஸ்டின், லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 88. ஸோ 88ஆல் டிவைட் ஆகிற லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் என்ன? ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் இஸ் 1000. ஓகேவா? லார்ஜஸ்ட் 4-digit நம்பர் இஸ் 9999. இதுக்கப்புறம் 10,000 5-digit போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இந்த லார்ஜஸ்ட் நம்பர் டிவைடட் பை 88, அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்க டிவைசர் என்னவோ அதை வச்சு டிவைட் பண்ணுங்க. ஸோ இது டிவைட் பண்ணால் 188, 11, 9, again 188, 88 3s are 264, 55. ரிமைண்டர் பார்க்குறோம். ரிமைண்டர் நமக்கு கிடைச்சிருக்க ரிமைண்டர் இஸ் 55. ஸோ அந்த 55-ஐ நம்ம லார்ஜஸ்ட் நம்பர்லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 9999 minus 55 is 9944. So this is the largest 4-digit number that is divisible by 88. இதோட அடுத்த மல்டிபிள் பார்த்தீங்கன்னா அது 10,000க்கு மேலே போயிடும். ஸோ அது 5-digit ஆகுது. இதுவே ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் எடுங்க, டிவைட் பண்ணுங்க, ரிமைண்டர் என்ன வருதுன்னு பாருங்க, அந்த ரிமைண்டரை அந்த ஸ்மாலஸ்ட் டிஜிட் கூட ஆட் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் இதே கொஸ்டின் வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 4-digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 88 அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த 1000 எடுங்க, 88ஆல் டிவைட் பண்ணுங்க. 88, 12, 120, again 132 number. So if it was the smallest 4-digit number that is exactly divisible by 88 na, and the 1000 கூட நம்ம ரிமைண்டர் which is 32 add பண்றோம் and it is 1032. So the smallest 4-digit number that is exactly divisible by 88 என்னன்னா 1032. இதிலே வேரியஸ் ஃபார்ம்ஸ் வரும். லார்ஜஸ்ட் 6-digit நம்பர் டிவிசிபிள் பை 130. ஸோ லார்ஜஸ்டா ஸ்மாலஸ்டான்னு பாருங்க, எந்த நம்பர்ஸ்ன்னு பாருங்க அண்ட் கோ வித் டிவிஷன் அக்கார்டிங் டு த கொஸ்டின். இப்போ ஸ்மாலஸ்டா இருந்துச்சுன்னா ஆட் பண்றோம் ரிமைண்டரை, கிரேட்டஸ்ட் லார்ஜஸ்ட் நம்பர் கேட்டிருந்தாங்கன்னா சப்ராக்ட் பண்றோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆல்சோ அ டிவிசிபிலிட்டி டெஸ்ட். So if the number 517 star 324, the star, ஓகேவா, இது மல்டிப்ளிகேஷன் நினச்சிக்காதீங்க. 517 star 324 is divisible by 3. What is the smallest whole number in the place of star? அதாவது இது ஒரு நம்பர், இந்த ஸ்டாருங்கிற இடத்துல இருக்கிற நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த நம்பரோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னா அது 3ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ இந்த ஸ்டாரோட பிளேஸ்ல என்ன நம்பர் வந்தா இந்த பெரிய நம்பர் 3ஆல டிவிசிபிள் ஆகும் நம்ம பார்க்கணும். ஸோ 3ஓட டிவிசிபிலிட்டி டெஸ்ட் என்ன? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி கிடைக்கிற சம் 3ஆல டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த கிவன் நம்பரும் 3ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ இங்க லெட்ஸ் ஆட் தீஸ் டிஜிட்ஸ். 5 plus 1 plus 7 plus இந்த ஸ்டார் plus 3 plus 2 plus 4. இதோட ஆன்சர் பார்க்கலாம். 5 plus 1 is 6,
6 plus 7 is 13. 13 plus 3 is 16. 16 plus 2 is 18. 18 plus 4 is 22. So 22 3 ஆல divisible ஆகாது. So 22 ஓட nearest 3 ஆல divisible ஆகிற நம்பர் என்ன? இது கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா, ஏன்னா இங்கே 0 வரதுக்கான வாய்ப்பு இல்லை, இது 0 வந்துச்சுனாலும் இது 22 தான் வரும். It is not divisible by 3. ஸோ இந்த 22 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணா நமக்கு 3 ஆல divisible ஆகிற ஒரு நம்பர் கிடைக்கும். உங்களுக்கே தெரியும் 24. 22 plus 2 is 24. 24 3 ஆல divisible ஆகும் தானே. ஸோ இந்த ஸ்டார் வர வேண்டிய இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய டிஜிட் இஸ் 2. நம்பரை ரீரைட் பண்ணலாம். 5 1 7 2 3 2 4. இப்போ இதை ஆட் பண்ணால் 5 plus 1 is 6. 6 plus 7 is 13. 13 plus 2 is 15. 15 plus 3 is 18. 18 plus 2 is 20. 20 plus 4 is 24, which is divisible by 3. இதெல்லாம் ஹார்ட்லி 10 seconds எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே இதெல்லாம் போட்டெல்லாம் பார்த்துட்டே இருக்காதீங்க. Such an easy question. ஸோ இந்த 2 ஒரு இடத்துல 2க்கு பதிலாக 5 ஆட் பண்ணியிருந்தோம்னா 27 வந்திருக்கும். இட் இஸ் அகெயின் divisible by 3. பட் நம்ம ஏன் 5 ஆட் பண்ணல? பிகாஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஹோல் நம்பர். ஸோ இருக்கிற மினிமம் நியரஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். ஸோ நம்ம அந்த இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லைனா நம்ம 5 கூட சப்ஸ்டியூட் பண்ணிருக்கலாம். ஆர் 8 சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம்னா சம் 13 வந்திருக்கும், which is also again divisible by 3. ஸோ இங்கே ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம ஸ்மாலஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணியிருக்கோம். இதே கொஸ்டின் உங்களுக்கு வேற பெரிய நம்பர் வரலாம், வேற டிவைசர் வரலாம். 3க்கு பதில் 8 இருக்கலாம், 7 இருக்கலாம், 11 இருக்கலாம். ஸோ காமனாக அந்த டிவிசிபிலிட்டி டெஸ்ட் அப்ளை பண்ணுங்க. எங்க மிஸ் ஆகுது, எந்த சின்ன நம்பர் மிஸ் ஆகுதுன்னு நீங்க பாருங்க. அந்த மிஸ் ஆகிற நம்பரை அந்த வேக்கன்ட் ஸ்பேஸ்ல போட்டுட்டீங்கன்னா யூ கெட் த ஆன்சர். ஸோ மூவிங் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம இந்த கீழே இருக்கிற கொஸ்டின் முடிச்சுட்டு மேலே இருக்கிற கொஸ்டின் போகலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபேஸ் வேல்யூ அண்ட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 7 இன் 3267541. ஸோ பிளேஸ் வேல்யூ அண்ட் ஃபேஸ் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ 1 2 3 4 5 ஒரு நம்பர் இருக்குன்னா இதில் 3யோட பிளேஸ் வேல்யூ இஸ் 300 அண்ட் ஃபேஸ் வேல்யூ இஸ் 3. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சச் அன் ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த கொஸ்டின்ல இந்த டிஜிட் 3267541 டிஜிட்ல 7ஓட ஃபேஸ் வேல்யூ பிளேஸ் வேல்யூ ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 7ஓட பிளேஸ் வேல்யூ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் 7000. 7ஓட ஃபேஸ் வேல்யூ 7 தான். 7 நம்ம 8ன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ பார்க்கும்போது இருக்கிற வேல்யூ தட் இஸ் ஃபேஸ் வேல்யூ. ஸோ டிஃபரன்ஸ் 7000 minus 7 is 6993. So this is the difference between the place value and face value of 7 in 3267541. இதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பென் அண்ட் பேப்பர் எடுக்க வேண்டிய தேவையில்லை. We can do all our calculations in our mind itself. So moving on to our next question. Sum of first 5 natural numbers. So first 45 natural numbers. முதல் 45 நேச்சுரல் நம்பர்ஸோட சம் கேட்டிருக்காங்க. நம்ம உட்காந்து எண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு 10 வரைக்கும்னா கூட உட்காந்து எண்ணிடலாம். 1 + 2 + 3 + 4 + 5 அப்படின்னு. பட் இஃப் இட் இஸ் 45, நம்ம உட்காந்து 45க்கு எல்லாம் 1 2 3ன்னு 45 வரைக்கும் ஆட் பண்றதுக்குள்ள எக்ஸாம் ஒரு டைம் முடிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 1 2 3 4 and it goes on until 45. So natural numbers என்ன ஞாபகம் இருக்குல்ல, all counting numbers except 0. ஸோ இங்கெல்லாம் நம்ம ஒரு ப்ளஸ் போட்டு இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு மொத்தமாக கிடைக்கிற சம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்கு. அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலானா sum of the numbers, அதாவது ஒரு சீரிஸ் if it is not natural number series, எந்த ஒரு arithmetic progression சீரிஸாக இருந்தாலும் அதோட சம்மோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா n/2 into a plus l. ஸோ இந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம். n அப்படின்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றது தான் n. ஸோ இங்கே 45 டேர்ம்ஸ் இருக்கு. 1 2 3 4 5 அப்படின்னு 45 நம்பர்ஸ் இருக்கு. ஸோ n வந்து 45.
அண்ட் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த சீரீஸோட முதல் டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் விச் இஸ் 1. அண்ட் எல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேர்ம் விச் இஸ் 45. நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 45 divided by 2 into 1 plus 45 which is 45 into 46 divided by 2 23. இதை நம்ம ஸ்டாண்டர்டாக மல்டிப்ளை பண்ணோம்னா விச் இஸ் 1035 கிடைக்கும். நம்ம உட்காந்து எண்ணிட்டு இருந்தால் அது எப்போ முடிக்கிறது? ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். Sn sum of the numbers is equal to n by 2 bracket of a plus l. இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நான் sum of natural numbers அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் which is sum of natural numbers is equal to n into n plus 1 by 2. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸோ என்னென்னா number of terms. Here number of terms is 45 into n plus 1, 45 plus 1 divided by 2 which is 45 into 46 by 2 which is இங்க பாருங்க அதே தான் வருது 1035. ஸோ இந்த மேலே இருக்கிற ஃபார்முலாவோட ஒரு டெரிவேட்டிவ் ஃபார்முலா தான் இந்த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். இதுலேயே நான் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பேன் n into n plus 1 into 2n plus 1 by 6 அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு தோணுதோ யூ கோ வித் தட் இன் கேஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுவே வேற ஒரு சீரீஸாக இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 3 5 7 1 3 5 7 இப்படி போச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். டில் ஒரு 45 வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது பிகாஸ் திஸ் இஸ் நாட் த ப்ராக்ரெஷன் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது 1 3 5 7 அப்படின்னு போகுது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் வந்துச்சுன்னா நீங்கள் சம் ஆஃப் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபார்முலா தான் போயாகணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மூவிங் ஆன் டு அவர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது வந்து நம்ம போன கொஸ்டின் பார்த்ததோட இன்னொரு டைப். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் n into n plus 1 by 2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன். அது மாதிரி சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்ட்டு n into n plus 1 to 2n plus 1 by 6 அப்படின்னு ஒரு ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். So sum of squares of numbers is equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இதான் ஃபார்முலா. லாஸ்ட் ஃபார்முலா நம்ம எப்படி அந்த n into n plus 1 by 2 அப்படிங்கிற ஃபார்முலா போட்டோமோ அது மாதிரி ஸ்கொயர்ஸோட ஃபார்முலா இது. ஸோ பட் இங்கே ஒரு டெக்னிக்காலிட்டி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அந்த 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் ப்ளஸ் 13 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயரை இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாது பிகாஸ் நம்ம சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம எங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணலாம்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர். ஸோ இந்த ப்ராக்ரெஷன் 1ல் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஹியர் 11 ஸ்கொயரில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதே ஃபார்முலாவை நம்ம ரீரைட் பண்ணிக்கலாம். Sum of 11 square plus 12 square up to 20 square is equal to sum of 1 square plus 2 square up to 20 square minus sum of 1 square plus 2 square up to 10 square. So இந்த ரிலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? நம்ம 11 square plus 12 square up to 20ங்கிறத 1 to 20 வரைக்கும் இருக்கிற சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் மைனஸ் 1 to 10 வரைக்கும் இருக்கிற சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு மிச்சம் இருக்கிறது நம்ம கொஸ்டினில் இருக்கிற ரிலேஷன் தட் இஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயர். ஸோ இட்ஸ் சப்ஸ்டியூட். இப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே 1ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் அப் டு 20 ஸ்கொயரில் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் 20. ஸோ சப்ஸ்டியூட்டிங் திஸ் ஃபார்முலா 20 into 20 plus 1 is 21 into 20 to 2 40, 40 plus 1 is 41 divided by 6 minus இங்கே 1 square up to 10 square வரைக்கும் இருக்கல number of terms is 10. So n ஓட value 10. 10 into 10 plus 1 is 11 into 10 into 2 20. 20 plus 1 is 21. 21 divided by 6 which is இதை நீங்கள் calculate பண்ணிங்கன்னா 17
220 வரும் minus 21 into 11 into 10 just 2310 the whole divided by 6. So இதோட difference just 14910 divided by 6. Answer ஆச்சா? இல்லை, நம்ம இன்னும் டிவைட் பண்ணல. ஸோ இதை டிவைட் பண்ணால் 14910 6ஆல் டிவைட் பண்ணால் 6 2 6 4 24 2485. So sum of 11 square plus 12 square plus 13 square up to 20 square is 2485. இதை நம்ம கால்குலேட்டரில் போட்டால் கூட ரொம்ப நேரம் ஆயிரும், சம்டைம்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் போயிடும். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது எப்போவுமே நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அந்த ப்ராக்ரெஷன் 1ல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். நடுவில் ஏதாவது நம்பரில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. இதுவே இப்போது 12 ஸ்கொயர்லேருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் இதை வந்து 20 வரைக்கும் போட்டுட்டு -1 ஸ்கொயர் ப்ளஸ் இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப் டு 11 ஸ்கொயர் வரைக்கும் போடலாம். ஸோ ரொம்ப ஈஸி ரிலேஷன் தான், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 31. ஸோ 1க்கும் 31க்கும் நடுவில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸோட சம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முந்தின சம்ல நம்ம சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஷனில் நீங்கள் இதை போடலாம். இதோட டிரைவ்டு ஃபார்முலா தான் n into n plus 1 divided by 2 அப்படின்னு சொன்னோம். ஸோ இதில் நம்ம டேரெக்டாக அந்த அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் ஃபார்முலாவே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஈவன் நம்பர்ஸை நம்ம ஒரு ப்ராக்ரெஷனாக எழுதலாம். ஸோ 1க்கும் 31க்கும் நடுவில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் 2 4 6 8 and ends with 30. ஸோ இந்த இடத்துல நமக்கு எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குன்னு தெரியாது. அஃப்கோர்ஸ் நீங்கள் கையால் எண்ணலாம், பட் வாட் இஃப் இது ஒரு பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா எப்படி எண்ணுவீங்க? ஸோ இந்த இடத்துல நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அரித்தமெட்டிக் ஃபார்முலா, அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஷனோட ஃபார்முலா எழுதலாம். லாஸ்ட் டேர்ம் இஸ் ஈக்குவல் டு a plus n minus 1 into d. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். a அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், எல் அப்படின்னா லாஸ்ட் டேர்ம், டி அப்படின்னா ரெண்டு கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இங்கே இட் இஸ் 2. இதில் எது நீங்கள் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தாலும் 2 தான் வரும். ஸோ தேட் இஸ் டி. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சா தான் சம் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, லெட்ஸ் சப்ஸ்டியூட் ஆல் தீஸ் வேல்யூஸ். ஸோ லாஸ்ட் டேர்ம் இஸ் 30, ஃபர்ஸ்ட் டேர்ம் a என்ன 2 plus n நமக்கு தெரியாது n minus 1 into d is 2. ஸோ இதை ரீரைட் பண்ணும்போது 28 equal to n minus 1 into 2. n minus 1 is equal to 28 by 2 which is 14. So n is equal to 14 plus 1 which is 15. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கிடைச்சிருச்சு 15. இதை நம்ம சம் ஆஃப் அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஷனோட ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸ் சம்ஸில் இந்த ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம். சம் இஸ் ஈக்குவல் டு n by 2 into a plus l. ஸோ எடுத்தோடனே நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு என்னோட வேல்யூ தெரிஞ்சிருக்காது. ஸோ என்னோட வேல்யூ தெரியறதுக்காக தான் நம்ம அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஷனோட பேசிக் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ நவ் நம்ம சம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ n is 15, நமக்கு கிடைச்ச மாதிரி 15 divided by 2 into a is first term 2 plus l last term is 30. So 15 into 30 plus 2 is 32 divided by 2 which is cancel பண்ணிடலாம் 16. 15 into 16, 15 into 15 into 225, 240. So sum of even numbers between 1 and 31 is 240. ஸோ உங்களுக்கு ஸ்டெப்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு கிடைக்க வேண்டியது சம். ஸோ சம்மோட ஃபார்முலா n by 2 into a plus l. ஃபர்ஸ்ட் ரீரைட் பண்ணிக்கோங்க. சம் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 31, 2 4 6 8 up to 30. ஸோ நம்ம பார்த்தோன்னு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு அரித்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் because difference of the consecutive terms is the same
அண்ட் அகைன் இது ஒரு சின்ன நம்பர், இது ஒரு பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கு. இங்கே ஒரு சின்ன நம்பருங்கிறத நம்ம ஈஸியாக கையிலே கூட எண்ணி கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். பட் இது ஒரு பெரிய நம்பர் இருந்துச்சுன்னா நமக்கு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறது, எண்ணி கண்டிபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனோட பேசிக் ஃபார்முலா L is equal to a plus n minus 1 into dங்கிற ஃபார்முலாவில் நம்மளோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை சம் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஃபார்முலா தட் இஸ் n by 2 into a plus l அப்படிங்கிற ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி த சம் ஆஃப் த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் 240 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஸ்மாலஸ்ட் 3-digit prime number. ஸோ ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் என்ன? 100. ஸோ 100 ப்ரைமா? 100 2ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ ப்ரைம்னா 1ஆலே டிவைட் ஆகணும், 100ஆலே மட்டும்தான் டிவைட் ஆகணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் தான் ப்ரைம் நம்பர் சொல்லுவோம். ஸோ 100 இஸ் நாட் டிவிசிபிள், இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். சாரி, 100 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஸோ 11 இஸ் த நியரஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நியரஸ்ட் ப்ரைம். ஸோ நம்ம ஒவ்வொரு நம்பராக போட்டு பார்த்து 11 கீழே வர ப்ரைம் நம்பர்ஸ் எதனால அது டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 100ஓட நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 101. 11 கீழே இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் என்ன? 1, not 1, 2, 3, 5, 7. ஓகே, 2, 3, 5, 7. ஸோ இந்த 101 2ஆல் டிவைட் ஆகுமா? ஆகாது. 3ஆல் டிவைட் ஆகுமா? 1 + 1 is 2, ஸோ 3ஆல் டிவைட் ஆகுது. 5ஆல் டிவைட் ஆகுமா? லாஸ்ட் டிஜிட் இஸ் 1, ஸோ 5ஆல் டிவைட் ஆகுது. 7ஆல் டிவைட் ஆகுமா? 101 லாஸ்ட் டிஜிட் into 2 is 2, 10 minus 2 is 8, so it is not a multiple of 7, so 7ஆலையும் டிவைட் ஆகல. ஸோ 101 is a prime number. 101னா 1ஆலையும் 101ஆலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ the smallest 3-digit prime number is 101. இது ஒரு ஃபேக்சுவலான கொஸ்டின் தான், சிம்பிள் கொஸ்டின் தான், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் டு another ஈஸி நமக்கு பிடிச்ச divisibility கொஸ்டின். ஸோ divisibility of 11. Which of the following numbers is divisible by 11? 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் எந்த நம்பர் 11ஆல் டிவிசிபிள் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ 11ஓட ரூல் என்ன? sum of odd digits minus sum of even digits is equal to 0 or 11. 0வோ 11ஆவோ இருந்துச்சுன்னா it is divisible by 11. ஸோ இதோட ஆட் டிஜிட்ஸோட சம் பார்க்கலாம். 1 + 6 is 7, 7 + 3 is 10. ஸோ 10 minus even டிஜிட்ஸோட சம் பார்க்கலாம். 4 + 5 is 9, 9 + 2 is 11. ஸோ -1ன்னு வரும். -1 is not 0 and not 11. ஸோ this number is not divisible by 11. Let's move on to the next question. 2, 4, 5, 6, 4, 2. Sum of odd places. 2 + 6 is 8, 8 + 4 is 12. Sum of even places. 4 + 5 is 9, 9 + 2 is 11. 12 minus 11 is again 1. It is also not divisible by 11. இதுவும் 11ஆல் டிவைட் ஆகாது. அடுத்த நம்பர் 3, 1, 5, 6, 2, 4. இதோட ஆட் பிளேசஸ் பார்க்கலாம். 4 + 6 10, 10 + 1 11. ஈவன் பிளேசஸ் பார்க்கலாம். 2 + 5 7, 7 + 3 10. மறுபடியும் 1 தான் வருது. இதுவும் 11ஆல் டிவிசிபிள் ஆகாது. லாஸ்ட்டாக இருக்கிற டிஜிட் 4, 1, 5, 6, 2, 4. இது மூணுமே ஆகலைன்னா கண்டிப்பாக அது ஆகும். அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆட் டிஜிட்ஸ் பார்க்கலாம். 4 + 6 10, 10 + 1 11. ஸோ 2 ஈவன் டிஜிட்ஸ் பார்க்கும்போது 2 + 5 7, 7 + 4 is 11. 11 minus 11 is 0. ஸோ 4, 1, 5, 6, 2, 4 அப்படிங்கிற நம்பர் இஸ் divisible by 11. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் சம் யூனிட் டிஜிட் ஆஃப் 4137 raised to the power 754. ஞாபகம் இருக்கா? சைக்ளிசிட்டி. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம போன இதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் அந்த வெப்சைட்டில் இருந்தனால ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஐ நோ இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு. 4134ஓட யூனிட்ஸ் டிஜிட் பார்க்குறோம். ஸோ இது உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ 4137ஓட யூனிட்ஸ் டிஜிட் இஸ் 7. 7ஓட சைக்ளிசிட்டி ஞாபகம் இருக்கா? 7ஓட சைக்ளிசிட்டி இஸ் 4. அந்த சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் ஞாபகம் இருக்கா? 7, 9, 3, 1. அதாவது 7 raised to the power 1 ends with 7, 7 raised to the power 2 ends with 9, 7 raised to the power 3 ends with 3, and 7 raised to the power 4 ends with 1.
ஸோ இங்கே 7 raised to the power 754. 754 நம்ம சைக்ளிசிட்டியால் டிவைட் பண்ணலாம். சைக்ளிசிட்டி என்ன? 4 டிவைட் பண்ணும்போது 4 sir 32 3 34. ஸோ 2 நம்ம ரிமைண்டர் is 2. ஸோ இதை நம்ம ரீரைட் பண்ணுறோம். 7 raised to remainder, that is 7 raised to 2. 7 7s are 49. யூனிட்ஸ் டிஜிட் என்ன? 49 ஓட யூனிட்ஸ் டிஜிட் is 9. So unit digits of 4137 raised to the power 754 is 9. Without using a calculator, இதே நீங்கள் calculatorல போட்டிங்கன்னா calculation out of range அப்படின்னு தான் வரும். ஸோ நம்ம சைக்ளிசிட்டி பிரின்சிபல் யூஸ் பண்ணி வித்தின் 30 seconds நம்ம இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்த சமோ சேம் திங் தான் சைக்ளிசிட்டி கான்செப்ட். கொஸ்டின் என்னன்னா, யூனிட் டிஜிட் ஆஃப் 3 raised to the power 65 into 6 raised to the power 59 to 7 raised to the power 71. ஸோ ஒவ்வொரு நம்மளோட சைக்ளிசிட்டி பார்க்கலாம். 3யோட சைக்ளிசிட்டி நமக்கு தெரியும் 4, 6ஓட சைக்ளிசிட்டி இஸ் 1 அண்ட் 7ஓட சைக்ளிசிட்டி இஸ் அகெயின் 4. லாஸ்ட் சம்ல நம்ம பார்த்தோம் 7ஓட சைக்ளிசிட்டி இஸ் 4. ஸோ 65. ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணிக்கலாம். 3 raised to the power 65 into 6 raised to the power 59 into 7 raised to the power 71. ஸோ 65 cyclicity of 3 ஆல் டிவைட் பண்ணும்போது 65 cyclicity of 3 is 4. 2 25 6 4 sir 24. Remainder is 1. ஸோ நம்ம இதை ரீரைட் பண்ணுறோம். 3 raised to 1 into 6ஓட cyclicity என்ன 1. 6 எங்கே ஆரம்பிச்சிங்கனாலும் அது 6ல் தான் முடியும் யூனிட்ஸ் டிஜிட். ஸோ இது நம்ம கண்ணை மூடிட்டு 6ன்னு எழுதிடலாம். அண்ட் அகெயின் 6க்கும் 5க்கும்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பவர் எடுத்தீங்கனாலும் அது அதே நம்பர் தான். 5 அப்படிங்கிற நம்பரோட ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 தான் ரிப்பீட் ஆகும். 5 25 125 அப்படி தான் ரிப்பீட் ஆகும். 6லேயும் அதே தான். சைக்ளிசிட்டி இஸ் 1 அண்ட் 7 நம்ம பார்த்தோம் சைக்ளிசிட்டி இஸ் 4. ஸோ அகெயின் 7ஓட பவர் 71 டிவைடிங் பை சைக்ளிசிட்டி 3 7s are 28 3. ரிமைண்டர் இஸ் 3. 7 பவர் 3ன்னு எழுதுகிறோம். ஸோ இதை ரீரைட் பண்ணும்போது 3 into 6 into 7 cube. 7ஓட பேட்டர்னில் தேர்ட் டிஜிட் 7 9 and 3 which is 3. அகெயின் இது நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 6 3s are 18. 18 into 3 is 54. Units digit is 4. So 3 raised to the power 65 into 6 raised to the power 59 into 7 raised to the power 71 ஓட யூனிட்ஸ் டிஜிட் is 4. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நியர்லி 15 questions ஆஃப் நம்பர் சிஸ்டம் பார்த்துருக்கோம். ஸோ இது நான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். இதையே நான் வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி உங்கள் எக்ஸாம் என்ன டிமாண்ட் பண்ணுது, உங்கள் மோட்டிவ் என்னங்கிறத பொறுத்து இதோட காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டிஃபிகல்ட்டி மாறும். ஸோ உங்களோட ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதில் வர நம்பர் சிஸ்டத்தோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ இதே தான், என்ன நம்பர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், இல்லை காம்ப்ளெக்சிட்டி லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. மெத்தட்ஸ் ஆர் ஆல் தி சேம். நம்பர் சிஸ்டம்லேயே HCF LCM சிம்பிளிஃபிகேஷன் இந்த கான்செப்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். அதை நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் எல்லாமே நான் இந்தியா வீக்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன் உங்களுக்காக. ஸோ www.indiabix.com போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஆப்டிடியூட் சம்மந்தமான எல்லாமே இருக்கும். எல்லாமே டாபிக் வைஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி வைஸ் அண்ட் ஆல்சோ டெஸ்ட் வித் டைமர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 10 minutes இருக்கும், 10 questions இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமர் யூஸ் பண்ணி அங்கே டெஸ்ட் எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மாஸ்டர் பண்ணணும்னா மோர் அண்ட் மோர் சம்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ சால்வ் பண்ண உங்களோட ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வித் மோர் ஸ்பீட் அண்ட் அக்யூரசி யூ கேன் ஈஸிலி கிராக் தீஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் லெவலில் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஸோ இதோட நம்பர் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற டாபிக் முடியுது. நம்பர் சிஸ்டத்தோட பேசிக்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ், தியரி பார்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம் வித் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் மோர் அண்ட் மோர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நம்பர் ஆஃப் லெக்சர்ஸ் அட்டன் பண்ணாலும், எந்த நம்பர் ஆஃப் கிளாஸஸ் அட்டன் பண்ணாலும் ப்ராக்டிஸ் பண்ணுற எஃபெக்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். அண்ட் நம்பர் சிஸ்டம்ஸோட பேசிக் தெரியாமல் நெக்ஸ்ட்டு பெரிய டாபிக்ஸ் நம்ம போகும்போது தெரிஞ்சுக்கிட்டு போகிறதா நமக்கு ரொம்ப நல்லது. தெரியாமல் போனோம்னா வி மே ஸ்ட்ரகிள் தேர். ஸோ
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.